உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். நம்முடைய வள்ளல் பெருமான் கதவை திற கதவை திறன்னு ஒரு பாடலில் தொடர்ந்து சொல்கிறார். 10 பாடல்களில் சொல்கிறார். நம்ம வீட்டில் யாராவது வந்து கதவை தட்டிட்டு கதவை தர அப்படின்னா நம்ம பாஞ்சு போய் கதவை திறப்போம்ல. ஆனால் வள்ளல் பெருமான் 10 பாடல்களில் அப்படியே ஒரு கதறலாக கேட்குது அந்த கதவை திறங்கிறது. அந்த கதவை எங்கே இருக்குது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி இல்லையா? நாம் போய் கதவை தட்டுறோம். அது மரக்கதவாக இருக்கலாம், இரும்பு கதவாக இருக்கலாம், வெள்ளி கதவாக இருக்கலாம், கண்ணாடி கதவாக இருக்கலாம், இப்படி இருக்கலாம். ஆனால் வள்ளல் பெருமான் ஒரு கதவை திற அப்படின்னு தட்டும்போது அது இந்த மாதிரியான கதவுகளா, மரக்கதவா, இல்லை வெள்ளி கதவா, இல்லை கண்ணாடி கதவா, இரும்பு கதவா? வள்ளல் பெருமான் சொல்கிறார் என்றால் அது அப்படி இருக்காது இல்லையா? ஒரு பூடகம் இருக்கும், அதில் ஒரு அர்த்தம் இருக்கும், அதில் ஒரு படிமம் இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்படின்னா வள்ளல் பெருமான் சொல்லுகின்ற கதவு எங்கே இருக்குது? நம்ம அவரோட பாடலை படிச்சுட்டு அதனுள் புகுந்து பயணிச்சுட்டு அதுக்கப்புறம் தேடினோன்னா அந்த கதவு எங்கே இருக்குது அப்படிங்கிறது நமக்கே தெரிய வரும். பாடலை பார்க்கலாமா? எல்லாமும் வல்ல சித்து என்று எல்லா மறைகளும் சொல் நல்லார் அமுதமுது நான் அருந்த நல்லார்க்கு நல்வாழ்வளிக்கும் நடராயா மன்றோங்கு செல்வா கதவை திற. 6ஆம் திருமுறையில் சிவயோக நிலை அப்படிங்கிற ஒரு பகுதி. அதில் 3832 3841 வரைக்கும் 10 பாடல்களாக நம்முடைய வள்ளல் பெருமான் கொடுத்துருக்காரு. தேவே கதவை திற, தேனே கதவை திற, தேகா கதவை திற அப்படின்னு திரும்ப 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 10 பாடல்களையும் வேறு வேறு பெயர்களை சொல்லி அழைக்கிறார் நம்முடைய வள்ளல் பெருமான். இந்த பாடலை பார்க்குறோம்ல, இதில் என்ன சொல்லி அந்த அர்த்தத்தை நமக்குள் கடத்துகிறார் என்பது மிக முக்கியம். திரும்ப பாடலை பாருங்க. எல்லாமும் வல்ல சித்து என்று எல்லா மறைகளும் சொல் நல்லார் அமுதமுது நான் அருந்த. இந்த பூமியிலேயே மிக உயர்வான ஒன்று, தேவர்கள் அருந்தக்கூடியது. அது கிடைப்பது தான் நம்முடைய மரணமில்லா பெருவாழ்வுக்கு முக்கியமான ஒன்று. அது கிடைச்சாச்சுன்னா நாம் நிரந்தரமாக இருக்கலாம், உயிர் வாழலாம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு எனக்கு சொன்ன அந்த கதைகளின்படி நானும் அந்த அமுதத்தை தேடுகிறேன் என்று ஆரம்பிக்கிறார். ஆரம்பித்து 4 வரி தான் இந்த பாடல்கள் எல்லாம். ஆனால் அதற்குள் அவர் பயணித்து சொல்லுகின்ற அந்த அர்த்தங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் பக்கம் பக்கம் பக்கமாக 1000 பாடல்களில் இல்லாத அந்த தெளிவை நமக்கு கொடுக்குது. அதுதான் மிக முக்கியம். அப்படிப்பட்ட அமுதத்தை நாமும் தேடிக்கொண்டிருக்கிறோம் என்னும்போது வள்ளல் பெருமான் எப்படி தேடுகிறார், எப்படி கண்டடைய விரும்புகிறார் அப்படிங்கிறத அடுத்த 2 வரியில் சொல்கிறார் பாருங்க. நல்லார்க்கு நல்வாழ்வளிக்கும் நடராயா மன்றோங்கு செல்வா கதவை திற. நல்லார்க்கு நல்வாழ்வளிக்கும் நடராயா அப்படிங்கிறார். நடராயானா இது நம்முடைய 5ஆம் திருமுறைக்கு முன்னால் உள்ள பாடல் அப்படிங்கிறதுனாலயா அப்படின்னு நினைக்க தோணும். ஆனால் நடராயா, நடராசா என்பது அந்த பெருவெளியில் இல்லைங்க. அதைத்தான் நம்முடைய வள்ளல் பெருமான் நமக்கு சொல்கிறார். மனசில் இருக்குது அந்த ஆனந்த தாண்டவம். நடராசன் என்கின்ற அந்த தத்துவம் ஆடுகின்ற ஆனந்த தாண்டவம், அதுதான் மிக முக்கியம். காலை உயர்த்தி வைத்து ஆடுகின்ற அந்த ஆனந்த தாண்டவம் எப்படி இருக்கிறது என்றால் ஒற்றை காலில் நிற்கின்ற அந்த தத்துவம். அதாவது நாமும் நம்ம வாழ்க்கையில் நான் இப்படித்தான், அன்பை தவிர எனக்கு வேறு எதுவுமே பொக்கிஷம் இல்லை, அன்பை தவிர வேறு அமுதம் எனக்கு தேவையில்லை, அந்த அமுதத்தை நானும் அருந்தி மற்றவர்களுக்கும் அளிப்பேன் என்கின்ற அந்த ஆனந்த தாண்டவத்தை நாம் அத்தனை பேரும் ஆடணும் அப்படிங்கிறதான் வள்ளல் பெருமான் சொல்லுகின்ற பாடல். அதனால் அந்த ஒரு நிலை வருவதற்கு என்னுடைய கதவை திற, கதவை திறனா அந்த கதவு எங்கே இருக்குது அதுதான் அடுத்த கேள்வி. அடுத்த பாடல்லையும் அதே தான் நம்முடைய வள்ளல் பெருமான் கேட்கிறார் பாருங்க. அடுத்த பாடலை பாருங்க. ஈன உலகத்து இடர் நீங்கி இன்புறவே ஞான அமுதமுது நான் அருந்த ஞான உருவே உணர்வே ஒளியே வெளியே திருவே கதவை திற. 3839 பாடலா இருக்கு. ஈன உலகத்தில் இருக்கின்ற இன்னல்கள் நீங்கி நான் ஆனந்த தாண்டவத்தை உணர கதவை திற அப்படிங்கிறாரு. அதுக்கு படிப்படியாக அடுக்கிறார் பாருங்களேன். ஈன உலகத்து இடர் நீங்கி இன்புறவே ஞான அமுதமுது நான் அருந்த. அந்த ஞானமாகிய அமுது அதுதான் மிக முக்கியம். அமுதுனா அது லிக்விட் ஃபார்மில் இருக்கும், கையில் ஊற்றி அப்படியே குடிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் தவிர ஞான அமுது அப்படிங்கிறார். ஞான அமுதம் அது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஞான அமுதம் அது நான் அருந்த.
அப்படின்னா ஞானம்தான் அமுதம். அதைத்தான் எல்லா புராணங்களும் நமக்கு சொல்லியிருக்கு. ஆனால் நாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம், தேவர்கள் கையில் அந்த அமுதம் இருக்கும், ஒரு குடுவையில் இருக்கும், ஒரு தங்க குடுவையில் இருக்கும், லிக்விட் ஃபார்மில் இருக்கும், தேன் மாதிரி இருக்கும், அதை ஒரு சொட்டு அருந்தினா கூட நம்ம 1000 வருஷம் வாழ்ந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை. ஞானம், அறிவு, பகுத்தறிகின்ற அந்த அறிவு, சிந்தனை தெளிவு, அதுதான் அமுதம். அது இருந்துடுச்சுன்னு வைங்களேன், நம்ம வாழ்கின்ற அந்த சிறிய வாழ்க்கை 60, 70, 80 அந்த வயதிலேயே நாம் 1000 ஆண்டு வாழ்ந்த அந்த தெளிவு, நிம்மதி, சந்தோஷம், நிறைவு எல்லாவற்றையும் பெற்றுவிடலாம் என்பதனால் அமுதம் என்பது நமக்கு நிறைவாழ்வை கொடுப்பதாக இருக்கிறது. அப்படின்னா எனக்கும் அந்த ஞானத்தை கொடு என்று வள்ளலார் அரற்றுகிறார். அதுதான் மிக முக்கியம். மிகப்பெரிய பெருவெளியை நமக்கு கண்டுபிடித்து கொடுத்த, அருட்பெரும் சோதியை நமக்கு கண்டுபிடித்து கொடுத்த, அணையா விளக்கை நமக்கு கண்டுபிடித்து கொடுத்த, அணையா அடுப்பை நமக்கு கண்டுபிடித்து கொடுத்த நம்முடைய வள்ளல் பெருமான், அன்பே சிவம் என்று சொல்லி கொடுத்த வள்ளல் பெருமான், எனக்கு இன்னும் அந்த ஞானம் என்கின்ற அமுது கிடைக்கலையேன்னு அரற்றுகிறார் என்றால் நாம் எல்லாம் எங்கே இருக்கோம் அப்படிங்கிற ஒரு தெளிவு நமக்கு கிடைத்தாக வேண்டும். அதனால் இனிமையாவது யாராவது அமுதம் அங்கே இருக்குது இங்கே இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா அது இப்படியாக இருக்கும், லிக்விட் ஃபார்மில் இருக்கும்லாம் நம்ம நினைக்கக்கூடாது. அமுதம் என்பது ஞானத்தின் ஒழுக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அந்த ஞானம் அமுது எங்கே கிடச்சிருக்குன்னு நம்முடைய வள்ளல் பெருமான் சொல்லி இதுலேயும் கதவை திறன்னு சொல்கிறார் பாருங்க. ஞான உருவே உணர்வே ஒளியே வெளியே திருவே கதவை திற. இந்த உணர்வு அதுதான் மிக முக்கியம். ஞானம் என்கின்ற அன்பு என்கின்ற உணர்வு தான் அமுது, அதுதான் திரு, அதுதான் செல்வம். வெளின்னு வேற சொல்கிறார் பாருங்க. அந்த மனசு என்கின்ற வெளி, எல்லாரும் சொல்லுவாங்க ஞானிகள்லாம், வெளியை பாருங்கள், அண்ட வெளியை பாருங்கள், இங்கே அண்ட சராசரத்தை பாருங்கள்னு. உடனே நம்ம எல்லாரும் அண்ணாந்து மேலே பார்ப்போம். இல்லை, மனசுக்குள்ளே பாருங்கள், அங்கே இருக்கு அண்ட சராசரம், அங்கே இருக்கு மிக பெரும் வெளி என்று நம்முடைய வள்ளல் பெருமான் சொல்லுகிறார் என்றால் இதைத்தான் கதவை திற என்று சொல்கிறார். நமக்கு நாமே நம்முடைய மனசு என்கின்ற கதவை தட்டி அதற்குள் இத்தனை உணர்வுகளையும் நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும். ஞானம் என்கின்ற அந்த அமுதத்தை அங்கே நிலைநிறுத்த வேண்டும். அந்த ஞானம் எதை பற்றியதாக இருக்க வேண்டும்? அன்பு ஒன்றுதான் இறை, அன்பு ஒன்றுதான் சிவம், அன்பு ஒன்றுதான் நிறை, அன்பு ஒன்றுதான் வெளி என்கின்ற அந்த தெளிவாக இருக்க வேண்டும். அதனால் மீதி எல்லாவற்றையும் புறம் தள்ளிவிட்டு இறை தேடல் என்ற ஒன்றில் நாம் அன்பை மட்டுமே நிறைத்தால் அதுதான் அருட்பெரும் சோதி என்று கதவை திற கதவை திற கதவை திற என்று வள்ளல் பெருமான் அடுக்கிக் கொண்டே இருக்கிறார். நாமும் நம்முடைய கதவை திறக்க பார்ப்போம், திறந்து பார்ப்போம். அதற்குள் அன்பு என்கின்ற பீடம் இருக்கிறது, அன்பு என்கின்ற லிங்கம் இருக்கிறது, அன்பு என்கின்ற இறை இருக்கிறது என்பதை உணரப் பார்ப்போம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.